ஆண்டவர்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டு ஆரம்பி ஒருத்தரும் போகல. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்பாங்க. அங்கே பாருங்க பயிர் வகையெல்லாம் பிச்சுட்டு போகிறாங்க அப்படிம்பாங்க. உங்கள் சீசர்களை பாருங்கள் கை கழுவ மாட்டுக்காங்கம்பாங்க. ஒரே கம்ப்ளைண்ட்டு தான். ஆண்டவர் அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டார். ஆமென். இப்போ கண்ணு தெரியாமல் பிறந்த யார் செஞ்ச பாவம்? நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க. இவன் செஞ்ச பாவமா? அப்பா அம்மா இருக்காங்களோ போயிட்டாங்களோ தெரியல. அப்பா அம்மா செஞ்ச பாவமா? ஆண்டவர் சொன்னார் இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, அப்பா அம்மா செஞ்ச பாவமும் கிடையாது. என் மகிமை வெளிப்படும் போது கண்கள்லாம் டான் டான்னு திறக்கும்னாரு. ஆமே. ஆண்டவர் மேல உள்ள அபிஷேகம், ஆண்டவர் மேல உள்ள வல்லமை, ஒரு குறையும் இருக்காதாங்க, ஒரு சண்டையும் வராது. யாராவது வந்து நம்மளை ஏதாவது சொன்னா கூட சொல்ல சொல்ல நம்ம நல்லா இருப்போம். ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் உள்ள வந்துடுதுன்னா பேக்ரவுண்டில் யாராவது பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மகிமையாக மாறிடும். ஃப்ரெண்டில் பேசினா மகிமையாக மாறிடும், சைடில் பேசினா அதை விட ஸ்பெஷல் ஆக்கிடுவார். யாராவது உங்களை பார்த்து வந்து உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், சொன்ன நாள்லேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. யோசேப்பு சும்மா இருந்தார். சும்மா ஒரு அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுக்க போனார். ஒரு டோர் டெலிவரி அண்ணன்மாருக்கு சாப்பாடு பயிர் கொடுத்துட்டு வந்தார். அவ்வளோதான் செஞ்சார். இவங்க அண்ணன்மார் சேட்டை பண்ணலன்னா அடுத்த நாள் சாப்பாடு கொண்டு போய், அன்றைக்கி என்னமோ பயிர் பால் கட்டிலாம் கொண்டு போனார், பட்டர்லாம் கொண்டு போனார், இந்த பன்னீர் அதெல்லாம் கொண்டு போயிருக்காரு. இவங்க சும்மா இருந்தாங்கன்னா அடுத்த நாள் கையில் என்ன கொண்டு போயிருப்பாங்க, ஒரு கேரியரில் சாப்பாடு கொண்டு போயிருப்பார். இவ்வளோதான் செஞ்சுருப்பார். பயிர், வறுத்த பயிர், ஒரு ஸ்நாக்ஸ் தான் கொடுக்க போனார். அங்கே அண்ணன்மாரெலாம் சேர்ந்து கரபரான்னு சத்தம் போட்டாங்க. அதான் ஆசீர்வாதம் மாறிட்டு. ஆமென். யாராவது பேசுனாங்கன்னா மகிழ்ச்சியாக இருங்க. அபிஷேகம் இருந்ததுன்னா தூள் ஆக்கிடுவார். முன்னால பேசினாலும் அற்புதம் தான், பின்னால் பேசினாலும் அற்புதம் தான். ஜெபம் முடிஞ்ச பிறகு போய் வீட்டுக்கு போனவர் பேசினாலும் அபிஷேகம் தான். என்ன கண்ட்ரோல் நம்ம இருக்கணும்னா உங்கள் மேலே உள்ள ஆவி, உங்கள் வாயில் உள்ள வார்த்தை நம்ம மேலே, பிள்ளைகள் மேலே வரிசையா. ஆண்டவரை யாரும் அசைக்கவே முடியல. அவர் பூட்டிய வீட்டுக்குள்ள உள்ள உட்காந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்ட்டார். எல்லாம் கதவை பூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியாம. திடீர்னு பார்த்தா கதவே திறக்கல, உள்ள வந்து இறங்கிட்டு உங்களுக்கு பொரிச்ச மீன்லாம் சாப்பிட்டு இருக்காரு. வந்து அவளுக்கு ஒரே சந்தேகம், இது யாருன்னே தெரியலேன்னு. மீனை குழம்பு வச்சா தானே நம்ப மாட்டேன், பொரிச்ச மீன் என்ன பண்ணுங்க போடுங்கன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. இது ஒரு லெட்டர் தான். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும்.